பிஜேபி நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு விதமான அரசியல் நிகழ்வுகள் பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். இந்த கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு பிறகாக தமிழ்நாடு அரசு பல விதமான நடவடிக்கைகள் எடுத்தது. ஆனா தாவேகாவானது அதற்கு எதற்குமே இடம் கொடுக்காம இப்போ சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க. அதற்கும் உத்தரவு வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு அரசு இதுல என்ன நடவடிக்கை எடுத்தது? போன வாரம் வந்து அந்த எஸ்ஐடி அமைச்சு வந்து தமிழ்நாடு அரசு எஸ்ஐடி அமைக்கிறான்னு சொல்லி கேட்டதுல ஹைகோர்ட்டா முன் வந்து எஸ்ஐடி அமைச்சது. ஏன் அந்த வழக்கு ஹைகோர்ட் எடுத்துக்கிட்டாங்க? அது ஓகே, ஜுடிஷியல் ஒரு இஷ்யூஸ் இது, அது அவங்க ஹைகோர்ட் வச்சு. பட் தமிழ்நாடு அரசுன்றது இதுல வந்து பெருசா வேகம் ஹைகோர்ட்டே சொன்ன விஷயம், நீங்க லீனியன்ட்டா இருக்கீங்க, ஏன் 2 பேர் தான் கைது பண்ணீங்களான்னு. புசியானந்த கைது தேர்றது அவ்வளவு கஷ்டம். புசியானந்த தேர்றது அவங்க 2 வாரம் தலைவர் இதே வர்றாங்க. அப்ப லீனியன்ட்டா தான் இருக்காங்க. ஒருவேளை ஹைகோர்ட் அமைச்ச எஸ்ஐடி தொடர்ந்து தாவேக்கு தரப்பு சில குற்றவாளிகள் என்று சொல்லி அவங்க ப்ராசிக்யூஷன் போனாங்கன்னா அது அரசியல் ரீதியாக திமுக ஒரு சிக்கல் ஏற்படுத்தும். விஜயோட ஈகோ ரொம்ப பாதிக்கும். விஜய் வந்து அதுக்காகவே திமுக தோற்கடிக்கிறதுக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு போவார். இல்ல அப்படி பண்ணாட்டிக்கா கூட இந்த குரூப் இவங்களை பார்த்து ஒரு பயத்திலே, ஏன்னா 2 வாரமா தலைமை வருவாங்க, ஒரு பயத்திலே ஏதோ பண்ணுவாங்க பயத்திலேயே வந்து அந்த பக்கம் போற மாதிரி இருக்கும். சோ ஸ்டாலினை பொறுத்த டே 1 இதுல வந்து பெருசா விஜய் மேல இந்த ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, ரொம்ப தெளிவா இருந்தாரு. அவரோட அரசியல் பின்னணிகளை யோசிச்சா அந்த ஸ்டாண்ட் இருந்தாரு. இப்போ வந்து ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருந்தாரு. இந்த வழக்கு வந்து தமிழ்நாடு அரசு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிறாங்க. ஸ்டாலினுக்கு ஏதோ ஒரு நெருக்கடி இருக்கா செய்யும், ஏதோ ஒரு இடத்துல இவரையா அரசு பண்ணுங்க, இவரையா பண்ணுங்க செய்யும். இப்ப சிபிஐ கிட்ட ஒன்ஸ் போனப்பறம் ஸ்டாலினுக்கு அதை பத்தி ஒண்ணும் வரல. இது வந்து அவங்களோட அவங்க என்ன பண்றாங்க அதை பண்ணிட்டு போட்டோம். இது வந்து இடைக்கால தீர்ப்பு தான், ஆனா இறுதி தீர்ப்பு கிடையாது. இதுவே தாவேகாவின் முதல் வெற்றி அப்படின்ற மாதிரி எல்லாரும் கொண்டாடுறாங்க. உங்களுக்கு வந்து அதான் சொன்னேன்ல, அவங்க வந்து இங்க இருந்தா தமிழ்நாடு அரசு நம்மள பொய்யான வழக்கு போட்டு நம்ம வந்து கைது பண்ணுவாங்க, இங்க அடைச்சிருவாங்க அப்படின்னு அவங்களா ஒரு மனப்பிரமையை வளர்த்துக்கிட்டாங்க. உண்மை என்னன்னா யார் மேலேயும் கைது பண்ணல. இந்த சோசியல் மீடியால பேசுறது கூட ஸ்டாலின் வந்து ஒரு விஜய் வளர்த்துக்கு ஒரு நாள் பேரை யாரை பத்தி எது பேசாதீங்க, எந்த தலைவரும் அப்படி நினைக்க மாட்டாருன்னு அவர் டிப்ளமேட்டிக் சொல்லிட்டு போனாரு. அதையும் தாண்டி விஜய் மேல கோவத்துல சிலர் பேசுறாங்க, சோசியல் மீடியால யூடியூப்ல பேசுறவங்க நம்ம பேசுறோம். ஆனா போலீஸ் ஆக்ஷன் பொறுத்தவரை பெருசா ஒண்ணு நடவடிக்கை யாருமே எடுக்கல. சோ அவர் வந்து விஜய் மேல எந்த ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படின்றதா இருந்தாரு. ஆனா இவங்க வந்து நம்ம கைது பண்ணிடுவாங்கன்ற நினைப்பட சுத்தி இருந்தாங்க. அந்த ஒரு மனப்பிரமையினுடைய தான் இங்க இந்த டிஷ் எடுத்துக்காங்க. சிபிஐ கிட்ட போனா மட்டும் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருப்பவர்கள் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியாது. சோ அது இந்த கேஸை பொறுத்தவரை நம்ம பார்த்த வரைக்கும் நியாயமான ஒரு விசாரணை நடந்தாலே இவங்க மாட்டிப்பாங்க. யாரும் நம்ம வந்து வயசுல அது பண்ண நியாயமா அது பண்ணணும்னு மாட்டிப்பாங்க. அப்படிதான் இருக்கு இந்த கேஸ். ஏன்னா பல இஷ்யூஸ் அவங்க பல பாயிண்ட்ஸ் அவங்க எதிராக இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது சரி, இப்ப சிபிஐ கிட்ட இருக்கிறது வந்து தாவேக்கு கொண்டு போய் அவங்க பெனிஃபிட் கொடுக்காது, அவங்க பின்னாடி தான் கொடுக்காது. இந்த டவுன்ல பின்னாடி வரும். இதுல பிஜேபி கட்டுப்பாட்டில் விஜய் இருக்கிறார் என்று அந்த நரேட்டிவ் வந்து இந்த தரப்பு வந்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது இப்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போகும். ஆனா அது நிரூபணமான மாதிரி தானே இருக்கு. முழுமையா நிச்சயமா நிரூபணமான மாதிரி இருந்தது. இந்த வாழ்க்கை பிஜேபி சேர்ந்தவர்கள் வந்து பிரேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்தாங்க. அதிமுக பாக்கி கொஞ்சம் இருந்தது. அதிமுக கூட்டத்துக்கு கூடியில தமிழக முடிவில் வரும்போது விஜய் அந்த பக்கம் தான் போறாருன்ற ஒரு பிம்பம் கொஞ்சம் இருக்கு. அது 3 மாசத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். இதுல என்னன்னா விஜய்க்கு இந்த சிம்பத்தி வராத அளவுக்கு திமுக பாத்துக்கணும். இப்போ கைது அப்படின்னு விஜய் மீது ஒரு சிம்பத்தி அவங்க ரசிகர்கள் கொஞ்சம் கோபம் வந்துடுறாங்க. இப்ப அதுக்கான வாய்ப்பு இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த கேஸ் இருக்கும் போது இதுல வந்து தமிழ்நாடு அரசுக்கு எந்த ஒரு நெருக்கடி இதுல இருக்காது. விஜய் அந்த பக்கம் போகக்கூடாது, திமுகவும் அதன் துணை கட்சியும் நினைப்பாங்க. பட் அப்படியே போனாலும் அதை வந்து எதிர்கொள்வதற்கு அவங்க வந்து இருக்கும். அஜித் அவர்களுடைய லாக்அப் டெத் அப்போ தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பேச்சு இப்ப சமூக வலைத்தளங்கள்ல பரவலா பேசிட்டு இருக்கு. அப்போ எஸ்ஐடி தான் வந்து முழுமையா சரியா விசாரிப்பாங்கன்ற மாதிரி விஜய் சொல்லியிருந்தாரு. இப்ப சிபிஐ நாடுறாங்க. முன்னுக்கு பின் முரணா செயல்பட அந்த கட்சி நடவடிக்கையே முன்னுக்கு பின் முரணாதான் இருக்குது. கட்சியாவே செயல்படல. இன்னைக்கு வந்து ஆதரவு சொன்னாரு, நாங்க
சம்பவம் நடந்தாலே கரூர்ல இருந்தோம், எங்களை பார்க்க விடல, அது கரெக்ட் சொல்றாங்க. இது எப்போ சொல்லி ஒரு 15 நாள் கழிச்சுதான் சொல்லுவாரு அவரு. அடுத்த நாளே வந்து ஒரு துக்கத்துக்கு ஒரு வீடை போட்டு சொல்லியிருக்கலாம் இந்த நியூஸ் நடக்கும்போது. அதுக்கு அடுத்தவர் நான் பெரிய மாவட்டத்துல இருப்போம் அப்படின்னு சொல்லுவாருன்னா டெல்லி பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட் பார்க்க வரும்போது சொல்லியிருக்கலாம். 15 நாள் கழிச்சு இது சொன்னாரு. அங்க இருந்ததுக்கு வந்து ஏதோ ஒரு ஆசை ஆதாரம் கொடுக்க முடியுமா? நாங்க வந்து பாருங்க இங்கதான் இருந்தோம் அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்தது ஏதோ எடுக்க முடியுமா? இப்ப நம்ம வந்து யாரு இதுல வந்து யாருக்கு விசாரிக்க போறது இல்லைன்றது அவங்க இப்ப வந்து இந்த மாதிரி பொய்க சொல்லிட்டு இருக்காங்க. அது பொய் தான் தெரியும். இந்த 16 நாள் இடைவெளியில கூட்டணிக்கு போறதை தவிர விஜய்க்கு வேற ஆப்ஷன் இல்லைன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டாங்க பிஜேபி ஏடிஎம்கே. இதுல இருந்து எப்படி மீண்டு வருவாங்கன்னு இல்ல, இதுல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். முதல்ல வந்து இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அடுத்து விஜய் பிரச்சாரத்துக்கு போறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது மிகப்பெரிய கான்பிடன்ஸ் அவருக்கு. ஏன்னா நெருக்கடி, ஏகப்பட்ட நெருக்கடி, பொதுக்கூட்டமாக நெருக்கடி நெருக்கடின்னு சொல்றதோட நெருக்கடி இல்லை, கேள்வி ரூல்ஸ் நிறைய ஃபாலோ பண்ணும். இன்னைக்கு வந்து சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் போலீஸ் எதுவும் லெத்தாச்சு கேட்க மாட்டாங்க. கரெக்ட் எல்லா ரூல்ஸும் நீங்க ஃபாலோ பண்ணி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. எது தரப்பும் ஏன் இவ்வளவு கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா ஏற்கனவே சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இதனாலேயே வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு பண்ண முடியாது. ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஸ்டாலினாலையும் எடப்பாடியோட சுகமா பிரச்சாரம் பண்ண முடியும், ஆனா இவரால் அது பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு சிக்கல் அவருக்கு இப்போ வந்துருச்சு. இதை தாண்டி அவர் எப்படி பிரச்சாரம் பண்ணுவாரு அது ஒண்ணு. பிளஸ் இந்த கட்சி எப்படின்னு சொல்லி அது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுல. இந்த கரூர் சம்பவத்துல விஜய் மீது ஒரு விபத்து தான், அது யாரும் மறுக்கிறது இல்லை. விஜய் தலைமை பண்பு இல்ல, விஜய் கட்சி அதெல்லாம் செகண்டரி. பட் தாவேக்கான இந்த கட்சி எவ்வளவு பலவீனமா இருக்கு அமைப்பு ரீதியாக எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. யாருமே இல்ல 15 நாள் பொதுச் செயலர் ஒழிஞ்சிருக்காங்கன்னா இந்த கட்சியால எப்படி 234 தொகுதியை கேண்டிடேட் போட்டு திமுக அதிகமாக ஃபைட் பண்ண முடியும். இந்த பாயிண்ட்ல எடப்பாடி வந்து கான்பிடண்டா விஜய் நம்ம தான் வருவாங்க அப்படி எடப்பாடி எடுத்து பண்றாரு. ராகுல் காந்தி வந்து ஒரு படி மேல போய் விஜயால கட்சி நடத்த முடியாது, காங்கிரஸே என்ன செய்வாரு அவர் ட்ரை பண்றாரு. சோ இந்த ஒரு இரண்டு தரப்புமே விஜய்க்கு அமைப்பு பலவீனமா இருக்கு, இவரால் ஃபைட் கொடுக்க முடியாத டெசிஷன் வந்துட்டாங்க. இந்த 3-4 மாசத்துல அவரால் அமைப்பை பலப்படுத்த முடியும்னா பலப்படுத்த முடியாது. விஜய்ன்றது ஒரு கொஞ்சம் அப்பாயிட்டா ஒரு இன்ட்ரோவர்ட்ட கொஞ்சம் தள்ளியே இருக்கக்கூடிய ஆள் தான். அவர் ஈஸியா பொதுமக்கள் வெங்குலா இருக்கக்கூடிய நபர் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு 3 மாசம் ஒரு வேலைக்கு தான் இருக்கு, அப்போ கொஞ்சம் கடிதான் இருக்காரு. இப்ப பிரச்சாரத்துக்கு ஒண்ணு வர முடியாது இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எப்படி தாவேக்கான பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி நடத்துறாங்க பெரிய கொஸ்டின் இருக்கும். இந்த வழக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது ஒரு அவங்க அதோட கான்சிக்வன்சஸ் தெரியாம பேசிட்டு இருப்பாங்க. பட் அவங்க பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி போறதுதான் இருக்கு மிகப்பெரிய சவாலே இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எடப்பாடி செல்லுகின்ற இடமெல்லாம் தாவேக்க கொடி பறக்குது. பின்னாடி என்ன நடந்தாலும் சரி, நமக்கு சமூக வலைதளங்கள்ல நியூஸா பார்க்கும்போது ஆதரவு கொடுக்கின்ற மனப்பான்மை வந்தது. நாளைக்கு விஜய் அவர்கள் பரப்புரை செல்லக்கூடிய இடங்கள்ல பாஜக அதிமுக கொடியை பார்த்து வருவாங்க. இல்ல அது வராது. அவங்க வந்து கன்ஃபார்ம் ஆகாத வரையும் அங்க அது அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இது வந்து அவரோட கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த கேடஸ் அவங்க என்ன எதுன்னு தெரியல. அதனால இந்த பின்பத்துக்கு இந்த ஃபேக் நரேட்டிவ் வந்து ஈஸியா வந்து ஏமாந்து அவங்க வந்துடுறாங்க. ஏன்னா விஜய் அவன் பேசியிருந்தாரு, நான் விஜயோட போன் பேச டாப் இருந்துச்சு. இவரும் கன்ஃபார்ம் பண்ணல, அவரும் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் வராது ஏன் போகணும் அப்படின்றது இருக்கு. அதிமுகவுக்கு வந்து அந்த கன்ஃபர்மேஷன் வராது, அதிமுக யாரும் வரமாட்டாங்க. என்ன சொல்ல போனா விஜய் இடத்துல யார் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அஜித் இருந்தாருன்னா இந்நேரத்துக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துடும். இப்ப தமிழிசை விஷயத்துல அஜித் பண்ணாரு, அவங்க அஜித் ரசிகர்கள் கட்சி சேர்றாங்க, உடனே ஸ்டேட்மெண்ட் இருக்குது. சேர்றவங்க யாரும் சேர்றாங்க, எங்க ரசிகர்கள் நான் இந்த கண்போட கிடையாது, அவங்க சேர்றாங்க, அவங்களுக்கு என்ன நான் இன்ட்ராஸ் பண்ற மாதிரி சொல்லாதீங்கன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட். அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஏதோ அவங்க ரெக்கமெண்ட் தராங்க. பட் நான் வந்து ஒரு கட்சியா வந்து உங்களுக்கு போக சொன்னாருன்னா எடப்பாடியை பெரிய எம்பாரஸ்மெண்ட் இருக்கு. ஆனா எடப்பாடியை பொறுத்து அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விஜய் சொல்ல மாட்டாரு நம்புறாரு. குறிப்பா தென் மாவட்டங்கள்ல நம்ம எந்த அளவுக்கு பாஜக வலுவிழந்து இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அங்க சிதறி கிடக்கக்கூடிய ஓட்டுகள்லாம் விஜய்ன்ற ஒரு ஆப்ஷன் இருந்தா அதை சிந்தாம சிதறாம கையில எடுத்துடலாம்ன்றதுதான் எடப்பாடியோட நோக்கமா இருக்கும்.
இல்ல விஜய் ஒரு கூட்டணிக்கு வந்தா எடப்பாடியோட பெரிய மைனஸ் இது வரைக்கும் என்னன்னா பெரிய கூட்டணி அமைக்க முடியல இவருக்கு அந்த ஆளுமை பண்பு இல்ல அந்த ஒரு விமர்சனம். ஸ்டாலின் வந்து இதே அவர் அமைச்ச கூட்டணி அப்படியே இன்டாக்ட் கொண்டு வந்தாரு, இவரால் அமைக்க முடியல விமர்சனம் இருக்கும்போது விஜய் போன்ற ஒரு பாப்புலர் ஸ்டார் வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் நினைச்ச நபர் வந்து தன்னை சிஎம் சொல்றது வந்து எடப்பாடியோட இண்டிவிஜுவல் லீடர்ஷிப்பை பெருசா வருது. மற்றபடி அதிமுகவுக்கு வந்து டிராபேக்ஸ் வந்து விஜயால ஒரு சரி கட்ட முடியும்னா அது எனக்கு சந்தேகம் தான். யங்ஸ்டர்ஸ் பெண்கள் வாக்கு ஒரு பாஜக எந்த எதிர்ப்பு இல்லாதவர்கள் அவங்க வாக்கு கொண்டாடுறோம். மற்றபடி வந்து சமூகம் சார்ந்து போறது இந்த அதிமுக சோசியல் பேஸ்க்கு எதிரான செக்ஷன்ஸ்க்கு எல்லாம் பீஸ் மட்டும் அதெல்லாம் கண்டிப்பா நடக்காதுன்னா இப்ப எடப்பாடி கூட்டத்துக்கு கொடி தூக்கிட்டு வரவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கொங்குரு இருக்கக்கூடிய நபர்கள் தான். கொஞ்சம் வட மாவட்டத்துல வருவாங்க. தென் மாவட்டத்துல எல்லாம் எடப்பாடி கூட்டத்துக்கு போகக்கூடாது, நான் எடப்பாடி ஏமாத்தக்கூடாது, விஜய் தலைமையை ஏற்றிட்டு வாங்க அப்படின்ற அவங்க பேசுறாங்க. சோ அந்த கான்ட்ரடிக்ஷனே இருக்கு. அதான் விஜய் சிஎம் சொல்ற ஒரு ஓட்டு வேற, விஜய் எடப்பாடி சிஎம் சொன்னா அது ஓட்டு வேற. அது இப்பயே அது தெரியுது. நிச்சயமா தாவேக்காவின் அரசியல் செயல்பாடுகள் எதிர்காலம் பற்றி சொன்னேன். ஏன்னா மேலும்